வணக்கம். ஜோதிடத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டிய காலங்கள். இப்போ ஒருவருக்கு எந்த தசை வேணுனாலும் நடக்கலாங்க. ராகு தசையோ, குரு தசையோ, சனி தசையோ, செவ்வாய் தசை இதெல்லாம் ஓகே. ஆனால் புக்தி காலங்கள், அதாவது ராகு புக்தி, கேது புக்தி, சந்திர தசையில் கேது புக்தி, குரு தசையில் சனி புத்தி, இதெல்லாம் ரொம்ப நீண்ட காலம் நடக்கும். 2.5 வருஷம் அந்த மாதிரி நடக்கும். அப்போ அந்த டைம்லலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். முக்கிய முடிவுகளை தள்ளி போடணும். இது மட்டும் கிடையாது, இந்த கிரகங்களுடன் சேர்ந்த கிரகங்களுடைய புத்தி காலங்கள், உதாரணத்துக்கு ராகுடன் சந்திரன் ஒரு ஜாதகத்தில் இருக்குன்னா இந்த சந்திர புத்தி காலத்திலும் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. அதாவது இது டிகிரி வைஸ் தள்ளி 30 டிகிரி ஒரு ராசினா தள்ளி ஒரு 10 டிகிரிக்கு மேலே இருந்தால் பிரச்சனை இருக்காது. ஒரு 5 டிகிரிக்குள் 2 கிரகங்களும் இருக்குது, 2 டிகிரியில் ராகு, 4 டிகிரியில் சந்திரன் அப்படின்னா கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இது வந்து மனதை குழப்பக்கூடிய அமைப்பு. அவசர முடிவுகள் எடுத்து பிரச்சனைக்கு உள்ளாகுது. நிறைய பேர் இடம் மாறலாம், வேலை மாறலாம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. இந்த டைமில் வெளிநாட்டில் இருக்கலாம், உள்நாட்டுக்கு வரலாம் அப்படின்லாம் நினைப்பாங்க. அதெல்லாம் தவிர்க்கணும் அந்த காலங்கள். அது இந்த புக்தி காலம் முடிந்த பிறகு நல்ல சுப புக்தி நடக்கும்போது முடிவுகளை எடுக்க வேண்டும். முக்கியமாக வேலை, தொழில், திருமண விஷயத்தில் இந்த புக்தி காலங்கள் நடக்குதுன்னா ஜோதிடம் கேட்டு நீங்கள் செய்யலாமா அப்படின்னு பார்த்துட்டு செய்ய வேண்டிய சிறப்பு. ஏன்னா ஒவ்வொரு ஜாதகத்திலும் அந்த வேரியேஷன் வேறு மாதிரி இருக்கும், கிரக சேர்க்கைகள் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இதுதாங்க அமைப்பு. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஃபேஸ்புக், இன்ஸ்டா ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.